எல்லாருமே சுடரை போற்றுகிறார்கள். இந்த பூமியோ இந்த உலகமோ பஞ்சபூதத்தால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது. நெருப்பு தனக்குள்ள எது விழுந்தாலும் தனதாக்கி கொள்ளும். ஒரு தீக்குச்சியை உரசி கீழ் நோக்கி பிடித்தாலும் கூட அது மேல் நோக்கி சுடர் எரியும். ஏன்னா எப்போதுமே உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட பெரிய மனிதர்கள் இந்த குணமும் அப்படி உயர்வாகவே இருக்குமாம். அதனால தான் சில பேரை நெருப்பும் வாங்க. அப்படிப்பட்ட நெருப்பு தனக்குள்ள விழுகிற எந்த பொருளையும் தனதாக்கி கொள்ளும். மற்ற காற்றோ நீரோ ஆகாயமோ நிலமோ அப்படி இல்லை. மண்ணை வெட்டி போட்டோம்னா விழுந்த இடத்துல எப்படி விழுகுதோ அப்படி கிடக்கும். பள்ளம் தோண்டி விட்டோம்னா நாளடைவில் அதுவே மூடிக்கொள்ளும். தண்ணீரும் விழுகிற இடத்தை பொறுத்து நிறம் மாறும். கரிசல் மண்ணில் விழுந்தா கருப்பாகும், செம்மண்ணில் விழுந்தா சிவப்பாகும், சாக்கடையில் விழுந்தா சாக்கடையாகும், நல்ல இடத்துல விழுந்தா நல்ல தண்ணியாகும், கடலில் விழுந்தா உப்பாகும், கையில் அள்ளுனா கை வடிவம், பாத்திரம் அள்ளுனா பாத்திரத்தில் அள்ளுனா பாத்திர வடிவம். இப்படி தன்னை எதோடு சேருதோ அதுவாக மாற்றிக்கொள்ளும். அதுபோல காற்றும் அப்படித்தான். தெற்கேர்ந்து வந்தா தென்றல் காற்று, வடக்கேர்ந்து வந்தா வாடை காற்று, கிழக்கேர்ந்து வந்தா கொண்டல் காற்று, மேற்கேர்ந்து வந்தா கோடை காற்று. ஆனால் அதே காற்று இதமாக வீசினால் தென்றல், வேகமாக வீசினால் சூறாவளி, அதை விட வேகமாக வீசினால் புயல். அதே காற்று மலரோடு சேர்ந்து வந்தால் மணக்கும், மலத்தோடு சேர்ந்தால் நாரும். சிலருடைய மனமும் அப்படித்தான். இந்த உலகத்திலே